ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அண்ணனுடைய பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஏன் ஆபிரகாம் அவன் இருந்த இடத்தை அவனை ஆசீர்வதிக்க முடியாதா? எதுக்கு இந்த இடத்துக்கு போக சொல்றாரு? நாமெல்லாம் ஒரு ஊர்ல இருந்திருப்போம், ஒரு ஊர்ல இருந்து ஒரு டிரான்ஸ்லேஷனாக இங்கே வந்திருக்கோம். எல்லாருமே இங்கே பூர்வ குடிகள் சொல்ல முடியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசங்களில் ஒரு குடும்ப இடத்துல தொழில் ரீதியாகவோ அல்லது திருமண ரீதியாகவோ அல்லது உறவுகள் ரீதியாகவோ அல்லது மாற்றம் ரீதியாகவோ வேற இடங்களுக்கு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிற இடம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத கர்த்தர் திட்டம் வச்சிருக்கோம். இது நீங்களும் நானும் திட்டம் பண்ணதுனால ஒரு இடத்துல நாம் இல்லை. ஆனால் நாம இல்லாத இடத்துல ஒரு இடத்துல இந்த இடத்துல கர்த்தர் வைக்கல. ஆனால் நாங்கள் இருக்கிற அப்படின்னா கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதம், நம்மகிட்ட பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க, இங்க மோரியா மலையில போய் நீ கோயிலை கட்டு அப்படின்னு கர்த்தர் ஏன் சொல்லணும்? எங்க விட கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறது இந்த இடம் தான் இருக்கா? இந்த இடத்துல கட்டணுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு, சமஸ்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும், இஸ்ரேல் ஜனம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தேவாலயம். ஏன் அது மோரியா மலையில தான் வைக்கணுமா? ஏன் வேற இடத்துல வைக்க கூடாதா? கர்த்தர் ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போறேன்னு சொல்றாரு. தேவன் ஆபிரகாமை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக சொன்னால் அந்த தேசத்தை அவனுக்கு வாக்குப்படுகிறதற்காக. ஒரு இடத்திலிருந்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நம்ம மக்கள் முதல்ல புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை பெருக செய்வதற்கு பிளான் பண்ணி உங்களை மூவ் பண்றாங்க.